அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நல் வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஸ்ரீ காந்தராஜா அவர்களுக்கும் திரு குலாரத்னம் அவர்களுக்கும் என்னை சிறப்புற அறிமுகப்படுத்திய அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகத்தினருக்கும் நன்றிகளுடன் அன்பு வணக்கம். என்னுடைய தலைப்பு திருமந்திர அறிமுகம் என்பது. அறிமுகம் என்று சொன்னால் ஒரு 4-5 பாடல்களை எடுத்துக்கொண்டு பொருள் விளக்கத்துடன் சொன்னால் போதுமானது. ஆனால் நான் எதிர்பார்ப்பது திருமந்திரம் என்பது ஒரு மகத்துவம் வாய்ந்த நூல் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, திருமந்திரம் என்பது உலக மக்கள் அனைவருமே படிக்க வேண்டிய மிகச்சிறந்த நூல் என்ற உண்மையையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு கடினமான செய்தியாக இருந்தாலும் அவற்றை எளிமைப்படுத்தி ஒரு சில செய்திகளை இந்த நோக்கத்தில் பேசலாம் என நினைக்கின்றேன். திருமந்திரம் என்பது அனைத்து மக்களுக்கும் அனைத்து காலகட்டங்களிலும் பயன்படக்கூடிய ஒரு பொதுமறை என்பது இதனுடைய தனி சிறப்பு. ஆதித்தமிழ் பொதுமறையான திருமந்திரம் திருக்குறளை போன்று உலக பொதுமறை ஆக்கப்பட வேண்டிய நூல் ஆகும். ஏனென்று சொன்னால் இதில் அத்தனை சிறப்புகள் நிறைந்திருப்பதை உள்ளே சென்று நீங்கள் எல்லாம் ஈடுபாட்டுடன் படிக்கும் போது நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று கூறிய திருமூலரின் திருமந்திரம் 3000 பாடல்களை உடையது என்பது உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். இது 12 திருமுறைகளில் 10ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. இவர் 63 நாயன்மார்களுள் ஒருவராகவும் கருதப்படுகின்றார். சித்தர் வரிசையில் வைத்து எண்ணப்படுவதால் இவரை முதன்மை சித்தராகவும் உள்ளனர். திருமந்திரத்தினுடைய தனிச்சிறப்பு பல உண்டு. அதில் ஒன்று யோகம், மருத்துவம், ஜோதிடம், மந்திரம் போன்ற பல செய்திகள் இடம்பெற்று தமிழ் இலக்கிய வரிசையில் வைக்கப்பட்ட தனிச்சிறப்பு திருமந்திரத்துக்கு உண்டு. முத்தி, மோட்சம், வீடு பேறு என்று சொல்லக்கூடிய வீடு பெற்றை அடைவதற்கு தமிழிலும் நூல் உண்டு என்று வைப்பித்த நூல் திருமந்திரம். அது மட்டுமல்ல, சித்தாந்தம், சன்மார்க்கம், சிதம்பரம், கூத்து என்ற சொற்களை முதலில் இந்த சொற்கள் மட்டுமல்ல, இது போன்ற நூற்றுக்கணக்கான சொற்களை முதலில் அறிமுகப்படுத்திய நூல் திருமந்திரம். இந்த சொற்களை மட்டும் அறிமுகப்படுத்துவது அல்ல, உலக சமுதாயம் பயன்படுத்தும் அனைத்திற்கும் அடிப்படை நூல், ஆதார நூல், பிரமாண நூல், கருவூலம், மூலஸ்தானம் திருமந்திரமே ஆகும். தன் அணுவுக்குள் அணுவினை ஆதி பிராணனை என்று திருமூலர் இறைவனை நமக்கு காட்டி கொடுப்பார். அதைத்தான் இன்றைய அறிவியல் காட் பார்ட்டிகல் என்று கூறுகின்றது. தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை என்று திருமூலர் கூறியதைத்தான் இன்று ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று நாம் திறன் மேம்பாட்டு பயிற்சியாக படித்துக் கொண்டு இருக்கின்றோம். சித்தாந்தம் என்பதுதான் திருமூலர் சொன்ன சித்தாந்தம் என்பதுதான் இன்று சைவ சித்தாந்தமாக வளர்ச்சி பெற்றுள்ளது. சைவ சித்தாந்த கோட்பாடுகளுள் முக்கியமான பதி, பசு, பாசம் என்பதை திருமூலர் மிகச் சிறப்பாக பேசியிருப்பார். அதே போல் திருமூலர் சொன்ன சன்மார்க்கம் என்பதை விளக்க வந்தவர் தான் மாணிக்க வாசகர். அதை சமரச சுத்த சன்மார்க்கமாக நமக்கு தந்தவர் வள்ளலார் பெருமான் ஆகும். சிதம்பரம் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது நம்முடைய பூமியின் மையப்பகுதி என்று. அந்த சிதம்பரத்தை நம்முடைய உடம்பாகவே திருமூலர் கூறுவார். மானுட உடம்பு சிவலிங்கம், மானுடர் யாக்கை வடிவு சிவலிங்கம், மானுடர் யாக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் யாக்கை வடிவு சதாசிவம், மானுடர் யாக்கை வடிவு திருக்கூத்தே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டுல சிதம்பரம் என்பதே நம்முடைய உடல் தான். இன்றைய கோயில் அமைப்புகள் அனைத்துமே நம்முடைய உடல் தத்துவத்தின் அடிப்படையில் தான் கட்டப்பட்டுள்ளது என்பதற்கு இந்த பாடல் ஒரு நல்ல சான்று. மேலும் சிதம்பரம் சொன்னீங்கன்னா, அந்த சிதம்பர கோவிலில் வழிபாட்டு முறைகள்ல பாத்தீங்கன்னா திரையை விளக்கி வானத்தை காட்டுவாங்க. இதை சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க. அப்ப அது என்ன பொருள் அப்படின்னு சொன்னா, இறைவன் வெட்ட வெளியில் ஒளி வடிவாக இருக்கிறான் என்பதை புரிய வைக்கத்தான் சிதம்பர ரகசியமாக திரை விளக்கலை சிதம்பரத்தில் காட்டுகின்றார்கள். இதனால் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், உருவ வடிவில் சிதம்பர நடராஜரையும் அருவுருவ வடிவில் சிவலிங்கத்தையும் நாம் வழிபடும் போது வெட்ட வெளியில் உள்ள ஒளியாகிய இறைவனை நாம் தெரிந்து கொள்ள முடியும், அடைய முடியும் என்ற பொருளில் தான் இந்த சிதம்பர ரகசியம் என்ற வழிபாடு நடைபெற்று வருகின்றது. இந்த இறைவன் ஒளியாக இருப்பதைத்தான் வள்ளலார் பெருமான் அருட்பெரும் ஜோதி என்று கூறுவார். இந்த பாடல பாத்தீங்கன்னா, மானுடர் ஆக்கை வடிவு சிதம்பரம் என்று சொல்லக்கூடிய பாட்டினுடைய 4வது வரி பாத்தீங்கன்னா, மானுடர் ஆக்கை வடிவு திருக்கூத்தே சொல்வார். இந்த நூல்ல மிக முக்கியமான பகுதி கூத்துதான். இந்த இடத்த மானுடர் உடம்பு திருக்கூத்துங்கும் போது என்ன சொல்றாருன்னா, நம்முடைய உடல் இயக்கம், உடலுக்குள் உள்ள உயிர் இயக்கம் எப்படி என்பதைத்தான் அந்த திருமந்திரத்தை சொல்லுவதாக திருமூலர் கூறுகின்றார். இயக்கம்னா இந்த கூத்து என்பது நம்ம இன்னைக்கு நடனம்னு சொல்றோம், அன்னைக்கு அதை கூத்துன்னு சொன்னாங்க. அது ஒரு அசைவு, ஒரு இயக்கம்.
அப்ப மனித உயிரின் இயக்கத்தை திருமூலர் சிறப்பாக கூறுகின்றார் என்பதன் பொருளாகத்தான் இந்த பாடலின் இறுதி வரி இடம்பெறுகின்றது. இன்னும் என்ன சொல்வார்னா திருமூலரு, இந்த கூத்தை சொல்வதற்காகத்தான் நான் வந்தேன். திருமூல கூத்தை சொல்வதுதான் திருமந்திரத்தின் நோக்கமாகும், லட்சியமாகும் கூட ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. தன்னுடைய மாணவனை பார்த்து இதை சொல்லுவாரு, மாலாங்கனே இங்கு யான் வந்த காரணம் நீலாங்க மேனியல் நேரிலை யாழோடு மூலாங்கமாகவே மொழிந்த திருக்கூத்தின் சீலாங்க வேதத்தை செப்ப வந்தேனே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்னன்னா, உலக தோற்றமாகட்டும், உலக இயக்கமாகட்டும், உயிர்களின் தோற்றமாகட்டும், உயிர்களின் இயக்கமாகட்டும், அனைத்துமே எப்படி என்பதை அவர் இந்த கூத்து என்ற சொல்லால் அனைத்தையும் நமக்கு இந்த நூலின் திருமந்திரத்தின் வழியாக புரிய வைக்கின்றார். அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆன்மாவின் இயக்கத்தை 9 தந்திரங்களிலும் சிறப்புரை எடுத்து சொல்லியிருப்பார். இந்த திருமந்திரமானது பல வாழ்வியல் நெறிகளை நமக்கு காட்டுகின்றது. மனிதன் மனிதனாக வாழ்வது எப்படி, மனதை நன்றாக வைத்துக் கொள்வது எப்படி, அறியாமையை போக்கி விழிப்புணர்வு பெறுவது எப்படி, அனைத்து நன்மைகளையும் வளங்களையும் நலங்களையும் பெறுவது எப்படி, பிறப்பு பற்றிய உண்மை என்ன, இறைவன் பற்றிய உண்மை என்ன, பிறப்பு இறப்புகளில் இருந்து விடுபடுவது எப்படி, பிறப்பின் நோக்கம் என்ன என்பன போன்ற பல கேள்விகளுக்கு திருமூலர் திருமந்திரத்தில் விடை கூறியிருப்பார். பிறப்பின் நோக்கத்திற்கு விடை கூறும் போது வாழ்வியல் அனுபவங்களால் பக்குவப்பட்டு இறை வழி நடந்து இறை அருளை பெற்று பேரின்ப வாழ்வு வாழ்ந்து பிறவாமையை பெறுவதே மனித வாழ்வின் நோக்கம் என்று அழகுபட சொல்லி இருப்பார். மீண்டும் பிறவாமை என்பது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம ஜீவாத்மாவிலிருந்து வந்ததுதான் நம்முடைய உயிர். அதே ஜீவாத்மாவோடு நாம் போய் ஐக்கியமாவதுதான் மீண்டும் பிறவாமை என்பது. அப்ப ஆதியில் தோன்றிய இறை ஒளி அணுவின் ஒரு துளிதான் நம்முடைய உயிர். அதாவது அந்த ஆதியில் தோன்றிய இறை ஒளி அணுங்கிறது தான் ஜீவாத்மா. நாம அதுதான் பரமாத்மா, அது பரமாத்மா, நாம ஜீவாத்மா. அது பேரணு, நாம் சிற்றணு, அது பேரறிவு, நாம் அறிவு. அப்படின்னு அந்த தன்மைகளை நாம் ஒப்பிட்டு சொல்லிக்கொண்டே முடியும். ஆனாலும் அந்த இறைவனுக்கு உள்ள சகல வல்லமையும் நம்முடைய உயிருக்கும் உண்டு என்பதை மிகச் சிறப்பாக சொல்லியிருப்பார். உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளுமே மனித உடம்புக்குள்ளேயே இருக்குதுங்கிறதையும் அவர் தெளிவா சொல்லியிருப்பாரு. அப்ப மீண்டும் பிறவாமை என்பது என்ன அப்படின்னு சொன்னா, நாம நமக்குள் இருக்கக்கூடிய அந்த உயிர் மீண்டும் இறைவனோடு ஐக்கியமாதல் தான் மீண்டும் பிறவாமை. அப்ப நாம் ஏன் மீண்டும் பிறவாமையை அனைவரும் அடையாமல் பிறப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்? இதற்கு எது தடையாக இருக்கின்றது என்று சொன்னா, நம்முடைய உயிராகிய ஆன்மா ஒளி வடிவானது. அதை திரைகள் போல மறைத்துக் கொண்டிருப்பது என்ன சொன்னா, ஆணவம், கண்மம், மாயை, முன்வினை, பின்வினை என்று சொல்லக்கூடிய மாயா சக்திகள் இந்த ஆன்மாவை மறைத்துக் கொண்டிருக்கின்றது, திரைகள் போல் மூடி இருக்கின்றது. இதனால் தான் நாம உலக வாழ்க்கையை சரியாக புரிந்து வாழ்ந்து இறைவனோடு ஐக்கியமாக முடியவில்லை. இந்த அழுக்குகளை திரைகளை எப்படி நீக்குவது என்பதைத்தான் 9 தந்திரங்களிலும் பல வழிமுறைகளில் திருமூலர் அழகுபட சொல்லி இருப்பார். சிறப்பா அப்ப என்னன்னா, இந்த திரைகள் விலகும் போது, இருள் நீங்கும் போது, மாயத்திரை எனும் இருள் நீங்கும் போது, இதை வள்ளலார் பெருமான் சொல்லும் போது 7 திரைகள் சொல்வார். இந்த திரைகளை மாணிக்க வாசகர் 6 கோடி மாயா சக்திகள் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த திரைகள் விலகிவிட்டால் ஆன்மாவானது ஒளி பெற்றுவிடும், ஆன்மா ஒளிரும், ஆன்மா வெளிச்சம் பெற்றுவிடும். ஆன்மா வெளிச்சம் பெற்ற பின் அந்த ஆன்ம வெளிச்சத்தில் உலகத்தை பார்த்தால்தான் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், முழுமையான மனிதனாக எப்படி வாழ வேண்டும், எது நல்லது, எது கெட்டது, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பன போன்ற பல உண்மைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ள முடியும். மனம் தூய்மை பெறும், வாழ்வு மேம்படும். நாம் மேம்படுவதால் சமுதாயமும் மேம்படும். நம்முடைய ஆன்மா ஒளி பெறுவதால் நாம் இறைவனையும் தெரிந்து கொள்ள முடியும், இறைவனை அடையவும் முடியும். அப்படிங்கிறதா அந்த ஆன்மா ஒளி பெறுவதனுடைய பெரிய முக்கியத்துவம். இதனால் தான் திருமந்திரம் என்று சொன்னால் அது ஆன்ம மெய்யியல் கோட்பாடு என்று சிறப்பாக அழைக்கப்படுவதற்கு காரணம், 9 தந்திரங்களிலுமே நம்முடைய ஆன்மா எப்படி ஒளி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர் நூல் முழுமையிலும் பல கருத்துக்களை கொடுத்திருப்பார். அதனாலதான் கடினமான செய்தியாக இருந்தாலும் எளிமையான பாடலுக்கு பொருள் என்று இல்லாமல் இதை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த தகவலை உங்களுடன் நான் பகிர்ந்து கொண்டேன். அப்ப திருமூலர் சொல்லக்கூடியது என்னன்னா, ஆன்மா ஒளி பெறுவதைத்தான் தன்னை அறிதல் என்று அவர் கூறுகிறார். தன்னை அறிவதே அறிவாம் அப்படின்னு சொல்றாரு. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அச்சிக்க தான் இருந்தானே அப்படின்னு சொல்வார். அப்ப ஒருவன் தன்னை அறியும் போது அவனை வழிநடத்த அவனுக்கு ஒரு தலைவன் தேவையில்லை, நண்பனோ பகைவனோ வெளியில் இல்லை, நமக்கு உள்ளேதான் இருக்கின்றான் என்ற தெளிவும் அவனுக்கு கிடைக்கும். திருமூலர் வலியுறுத்தி சொல்லக்கூடிய கருத்து, தெளிவு அறியார் தீரார் பிறப்பே. இந்த இடத்துல தெளிவு என்னன்னா, நம்மை நாம் தெரிந்து கொள்வதுதான் தெளிவு. நம்மை நாம் தெரிந்து கொள்வது என்றால் நம்முடைய உயிர் இருள் அடைந்து இருக்கின்றது, அதை ஒளிவரச் செய்ய வேண்டும் என தெரிந்து கொள்வதுதான் நம்மை நாம் அறிந்து கொள்வது. இன்னைக்கு காரை ஓட்டுறவங்க காரை எப்படி ஓட்டுறதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, கம்ப்யூட்டர் பயன்படுத்துறவங்க கம்ப்யூட்டர் எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனால் மனிதர்கள் மட்டும் பல
நாம் அறிந்து கொள்ளாமலே, தான் யார் என்று தெரிந்து கொள்ளாமலே வாழ்ந்து முடித்து விடுகின்றனர், வாழ்ந்து கொண்டும் இருக்கின்றனர் அப்படிங்கிற உண்மையும் அவர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. வள்ளலார் பெருமான் கூட தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவேன்னு சொல்லி அழகா சொல்லுவாரு. அப்ப தன்னை அறிதல் என்பது அவர்களுக்கு வழிநடத்த யாருமே தேவையில்லை என்ற ஒரு சிறப்பு மட்டுமல்ல, முன்வினை பல வினையும் தீரும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லியிருப்பார். அதற்கும் ஒரு அழகான பாடலை சொல்லுவார். தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்ப, பின்னை வினையை பிசைந்து எடுப்ப, சென்னியில் வைத்த சிவனருள் ஆலே அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப என்னன்னா, தன்னை அறிதல் என்பது நமக்கெல்லாம் அவ்வளவு எளிமையானது இல்லை. ஆனா தத்துவ யோகிகளும் ஞானிகளும் அந்த தன்னை அறிதலை முழுமையாக கைவரப்பெற முடியும் என்பதனால் அவர்கள் முன்னை வினை பின்னை வினை எல்லாம் நீக்கிக் கொள்ள முடியும் அவர்கள் அப்படி சொல்லும் போது, கடைசி வரி என்ன சொல்றாங்க, சென்னியில் வைத்த சிவனருளாலே. சென்னி என்ற தலையை என்ன சொல்றாருன்னா, நம்முடைய உயிராகிய ஆன்மா அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாரு. அந்த நூல்ல பல இடத்துல சொல்லியிருப்பாரு. உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேல நம்முடைய உயிராகிய ஆன்மா இருக்குதுன்னு சொல்லுவாரு. அதையும் சொல்லும் போது, தலையில ஒரு பகர வடிவ குழி இருக்கின்றது. அந்த குழியில் அமுதம் நிரம்பி இருக்கின்றது. அதில் ஒளி வடிவாக ஆன்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த ஆன்மாவுடைய அளவு என்பது ஒரு பசுவினுடைய மயிரை எடுத்துக்கொண்டு, ஒரு பசுவினுடைய மயிரில் லட்சத்தில் ஒரு கூறுதான் நம்முடைய உயிரின் அளவு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப நம்முடைய ஆன்மா என்பது தலை உச்சியில் இருக்கிறது என்ற ஒரு இடத்தை குறிப்பிட்டு அவர் சொல்லி இருப்பார். இந்த தன்னை அறிதல் என்பதை இன்னும் நாம் விளக்கமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தன்னை அறிதல் என்பது ஆன்மா ஒளி வருவது என்று சொன்னேன். அதாவது ஆன்மாவை, நமது உடம்புக்குள் உள்ள ஆன்மாவை தேடி கண்டடைவது, அதாவது நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை தேடி கண்டடைவதுதான் நாம் தன்னை அறிதல் ஆகும். நமக்குள் உள்ள இறைவன் உயிர்தான் என்று திருமூலர் வலியுறுத்தி கூறுகின்றார். ஜீவனே சிவலிங்கம் என்று சொல்லுவார். ஜீவன் என்று சொன்னார் உயிர். அதை ஒரு அழகான பாடலையும் சொல்லுவார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. இந்த இடத்துல பாடல்களுக்கு நான் விரிவான பொருள் சொல்றதை விட முதல்ல என்ன சொன்னா, இந்த நூல் மகத்தானது, இதை எல்லாரும் படிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சாமி ஒரு பூட்டை தான் திறக்கும். ஆனால் திருமந்திரம் என்ற சூட்சும திறவுகோல் பல பூட்டுகளை திறக்கும் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற நோக்கம் தான் இப்ப நான் இந்த நம்முடைய ஆன்மா எப்படி இருக்குது, அது எப்படி ஒளி பெறணுங்கிற விளக்கத்தை எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரிதான் இப்ப தன்னை அறிதல்ங்கிறதும் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனை தேடி கண்டடைதல் அப்படின்னு சொல்லும் போது பாடல்களை நிறைய சொல்லிட்டு பொருளை ஏன் குறைச்சு சொல்றேன்னா, எப்படி நாம் நம்முடைய ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டோமோ அதே போல் திருமந்திரத்தில் மிக அழகான சிறப்பான பொருளுடைய பாடல்கள் பல இருக்கின்றன என்பதில் ஒரு சிலவற்றையாவது நீங்கள் கேட்க வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாகத்தான் பொருள்களை சுருக்கி சொல்லிவிட்டு பாடல்களை சற்று அதிகமாக சொல்கின்றேன். இப்ப இந்த பாட்டையே பார்த்தீங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில்ங்கிறாரு. நம்ம உள்ளம்தான் கோயிலு, ஊனுடம்பு ஆலயம். நம்முடைய உடம்பு ஆலயம், வாய் தான் கோபுர வாசல். நம்ம ஒழுங்கா தெளிவா சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய உயிர் தான் கடவுள். நம்முடைய புலன்கள் விளக்குகள், காலாமணி விளக்குகள் அப்படி சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நம்முடைய ஜீவன் என்பது எப்படிப்பட்ட ஒரு இறைவன் என்பதை சிறப்பாக அவர் சொல்லுவாரு. அதனாலதான் அவரே மீண்டும் சொல்லுவாரு, இந்த உடலுக்குள் தான் இந்த உயிர் இருக்கிறதுனால நாம உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லுவாரு. அதுக்கு ஒரு அழகான பாட்டை சொல்லுவாரு. உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பின் உள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. பொதுவா பாத்தீங்கன்னா சித்தர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, உடம்பு அழியக்கூடியது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளதான் உத்தமனாகிய இறைவன் குடிகொண்டு இருக்கின்றார். எனவே நாம் உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்தை தான் இந்த பாட்டுல அவர் சொல்லுவாரு. அது மட்டும் சொல்ல மாட்டாரு. உடம்பை நாம பாதுகாக்கணும்னு சொன்னவரு, உடம்பை பாதுகாக்காமல் நாம் விட்டு விட்டால் உடல் அழியும் போது உயிரும் அழிந்துவிடும். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய ஆன்மாவுக்கு அழிவில்லை, அது ஒளி வடிவானதுன்னு. அப்ப உடம்பு அழியும் போது உயிர் அழிந்து விடும்னா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உடம்பை விட்டு உயிர் வெளியேறிவிடும். அப்ப நம்ம உடம்புக்கு அந்த உயிர் இல்லாம இருக்கு. நாம அந்த உயிர் மீண்டும் நாம
போன உயிர் நமக்கு மீண்டும் திரும்பி வராதுங்கிற பொருள் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பாட்டு சொல்வார். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லுவார். அப்ப உடம்ப வளர்க்கறது எதுக்குன்னா, நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனாகிய உயிரை வளர்ப்பதற்காகத்தான் நாம உடம்பை பேணி பாதுகாக்க வேண்டும் சொல்லி அதற்கு அவர் பல வழிமுறைகள் சொல்லியிருப்பாரு. நாம உண்டிய சுருங்க வேகமா சாப்பிடக்கூடாது, நாம உணவின் அளவை குறைத்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கருத்துக்களை சொல்லியிருப்பாரு. அதற்கான வழிமுறைகளா நிறைய யோகா தியானம் இதெல்லாமே சொல்லியிருப்பாரு. எந்தெந்த டைம்ல எந்த மாதிரி எல்லாம் யோகம் செய்தா நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். இன்னும் சிறப்பா சொல்ல போனீங்கன்னா, திருமந்திரத்தில் உள்ள 3000 பாடல்களுமே மருத்துவம் என்ற ஒன்று இல்லாமலே நாம் இதை படித்தாலே நமக்கு நோய் வராது, வந்த நோய் நீங்கும் என்ற அளவில் அத்தனையுமே நம்முடைய உடம்பையும் மனதையும் நன்றாக வைக்கக்கூடிய பாடல்கள் என்பதை அதை படித்து உணர்ந்தவர்கள் மிகச் சிறப்பாக உணர முடியும். அப்ப திருமூலர் தன்னை அறிதல் அப்படிங்கிறதுல உடம்பை பற்றி இப்படிதான் சொல்லியிருப்பாரு. இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னா, ஆன்மாவை ஒளிபெறச் செய்தால் நாம் நம்மை அறிந்து கொள்வதோடு பேரின்ப வாழ்வும் வாழ்ந்து இறைவனையும் அறிந்து கொண்டு அந்த இறைவனோடு ஐக்கியமாகி மீண்டும் பிறவாத நிலையையும் நாம் பெற்றுவிட முடியும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான கருத்தை தான் நாம் இதுவரைக்கும் சுருக்கமா சொன்னோம். இந்த ஒரு வரியை நீங்க புரிஞ்சுக்கிட்டா கூட போதும். ஆன்மாவை ஒளிபெறச் செய்தால் நாம் சிறப்பாக வாழ்ந்து பிறவாத நிலையை அடைந்து விட முடியுங்கிறத தான் இதுவரைக்கும் நாம பல விஷயங்களை சொல்லி இந்த ஒரு கருத்தை தான் நம்ம புரிய வச்சோம்.